இந்தியாவில் நடக்கிற அதிக ஸ்கேமே ஃபோன் வாங்க போகிறப்பவும் அப்ளைன்ஸ் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இதில் தான் பயங்கர ஸ்கேம் நடக்குது. அது இன்னமும் யாருக்கும் தெரியறதில்ல. ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் எதுன்னு சூஸ் பண்ண தெரியாமல் போய் வாங்கி ஏமாந்து மாட்டிக்கிறவங்களும் இன்னமும் இருக்காங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன், அதாவது 50,000 ரூபாங்க, சும்மா கிடையாது. அதுக்கான வேல்யூவான ஃபோனை வாங்க போவீங்க. ஆனால் கார்பரேட்டார் என்ன பண்ணுவான், உங்களை மண்டையை கழுவி அவனுக்கு எது லாபமோ உங்கள் மண்டையில் தட்டிடுவான். நாளைக்கு நீங்கள் அது இங்கே நொட்டோம் அங்கே நொட்டோம்பீங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தானே தெரியும். அவன் மாற்றியும் தரமாட்டான். எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் 20,000 ரூபா அடி வாங்க 50,000 ரூபா ஃபோனுக்கு. அப்போ ஸோ உண்மையான கம்பேரிசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவோ V70. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னவன் கேட்டுக்கிட்டவன் பொழைச்சிக்கிட்டான், கேட்காதவன் சிங்கி அடிக்க போகிறான். உண்மையாலுமே விவோ வந்து V70 ஒர்த்துள்ள மாடலே கிடையாது. 50,000 ரூபாய்க்கு அதில் ஸ்பெக்கே கிடையாது. நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிறான் இந்திய மக்களை. ஸோ அது ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ V70 ஒர்த்தே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக OnePlus அண்ட் மோட்ரோலா, அப்புறம் ரியல்மியில் அந்த GT சீரியஸ், இதுதான் வேல்யூ ஃபார் மணி. ரொம்பவும் உழைக்கும், கஸ்டமர் சர்வீஸும் கிடைக்கிது. OnePlus கஸ்டமர் சர்வீஸும் டைப் பண்ணிட்டாங்க ரியல்மி கூட, எல்லாமே வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ விவோவோட V70யோட உண்மையான காம்படிட்டர் மோட்ரோலா தான், H70 Pro Plus. ஸோ அது விலையில் ஜாஸ்தி, ஸ்பெக்கில் கம்மி. இது விலையும் கம்மி, ஸ்பெக்கும் அதுக்கு அடுத்த மாதிரி கொடுத்துருக்கு அது கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்பெக்கு கம்பேர் பண்ணும்போது 92% மோட்ரோலாக்கு தான் அதிகம். ஸோ நான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதாவது டச் ஃபீல் பண்ணி பார்த்தம்போதும் விவோவோட மோட்ரோலா ரொம்பவே ஸ்லிம்மாக கைக்கு அடக்கமாக இருக்குது. அது அரை பாறாங்கல்ல பிடிச்ச மாதிரி இருக்குது. இன்னமும் அந்த ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4, அதாவது உங்கள் குழந்த போய் உங்களுக்கு உங்கள் பையன் வளர்ந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல. ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4 இவங்க மாற்ற மாட்டாங்க இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலில். ஸோ அதனாலேயே இந்த மாடல் வந்து சரிவு செஞ்சிட்ருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு 30,000 ரூபாயில் கொடுத்தா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 கொடுக்குறான், 40,000 ரூபாயில் கொடுத்தாலும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 கொடுக்குறான். இப்போ 50,000 ரூபாயை தொட்டாச்சு, இன்னமும் அந்த ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4 விட மாட்டேங்கிறான். கிளாக் ஸ்பீடு 2.8. சத்தியமாக சொல்கிறேன், இது கேமிங்க்கான ஃபோனே கிடையாது, ஏமாந்துடாத. டைமென்சிட்டி 8500 எக்ஸ்ட்ரீம் இந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டான ஒரு சிப்செட். ஏன்னா இந்த சிப்செட் பார்த்திங்கன்னா இந்த கம்பேர் பண்ணும்போது இது 12th பிளேஸில் இருக்குது டைமென்சிட்டி 8500, இது 16th பிளேஸில் இருக்குது. கேப்பே நிறைய வருது. கிளாக் ஸ்பீட் 3.4, அது 8GB ரேமு, இது 12GB ரேமு. இது ஃப்ளாட் டிஸ்பிளே, இது கர்வ் டிஸ்பிளே. AMOLED. ஆனால் பிக்சர் கிளாரிட்டி வந்து இதை விட ஜாஸ்தி, விவோவோட மோட்டோ ஜாஸ்தி. ரெஃப்ரெஷ் ரேட் 120, 144. கேமரா எல்லாமே 50-50 தான். இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்குறான், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ பேட்ரி காமன் தான், சார்ஜ் வாட்ஸும் காமன் தான். இதில் ஒயர்லெஸ் கிடையாது, விவோவில். மோட்டோவில் ஒயர்லெஸ் இருக்குது. ஸோ UFS 1. எல்லாமே கரெக்டு தான். ஆன்டிடியூட் ஸ்கோர் அதாவது நம்ம கேமிங் அதிகமாக விளையாடும் போது அந்த விளையாண்டுட்டு இருக்கும்போதே அந்த பர்ஃபார்மன்ஸோட ஸ்கோர் வந்து எது பெட்டர்னு காட்டுறதுக்கு தான் அந்த ஆன்டிடியூட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மோட்ரோலா எங்கேயோ போயிடுச்சு. விவோ 2 கிட்ட கூட வரல, பயங்கரமாக முக்கிட்டுருக்கு. ஸோ ஃபோனோட டிசைன் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிஃபர் பார்த்திங்கன்னா மோட்ரோலா தான். என்னோடது மட்டும் கிடையாது, ஓவரால் மக்களது பார்த்திங்கன்னா மோட்ரோ தான் அதிகம். 63 ஓட்டு, இது 37, 50க்கே வரல. ஸோ ரெண்டுமே இந்த வருஷம் லான்ச் ஆன மாடல் தான். அந்த கிளாக் ஸ்பீட் சொன்னாலங்க உங்களுக்கு குவாட் கோர் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் 3.2, 3.4, ட்ரை கோர் 1.84, 2.2, இது எல்லாமே முக்கியங்க. ப்ராசஸர் மட்டும் முக்கியம் கிடையாது, GPU எல்லாமே முக்கியம்தான். அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த கேமிங் லெவல் உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்டெபிலைசேஷன் ஆகும். இல்லையா எங்காச்சும் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். நேனோமீட்டர் 4 தான் ஆஸ் யூஷுவல். ரேமோட டைப்பு LPDR5X. Outdoor brightness 5000 Vivo, Moto 5200 mAh. Pixel density, body ratio 90:92 தான். ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களோட தான். இது கார்னிங் ஒரு 7i, ரெண்டுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ
விவோ கிளாஸு, மோட்டோ பேக்கில் வந்து பிளாஸ்டிக்கு, ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப் தான். 30 நிமிஷம் 1.5 மீட்டர், ஒரே டைப். எல்லா வாட்டர் ப்ரூஃப்க்கும் ஒரே அர்த்தம் தான். சென்சாரில் கூட மோட்டோ தான் ஜாஸ்தி. 50,000 ரூபாய்க்கு கொடுக்குறான். LYT 700, மோட்டோ LYT 7110. ஸோ 4K ரெக்கார்டிங் ரெண்டுமே. செல்ஃபி 50 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் டு 4K ரெக்கார்டிங் தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் விவோவில் கிடையாது, ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கிடையாது. மோட்டோவில் தான் எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங், ஒயர் ரிவர்ஸ். உண்மையாலுமே ஒரு மதிக்கக்கூடிய விஷயங்க. மோட்டோ வேல்யூ ஃபார் மணியாக கொடுக்குறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விவோ வந்து உண்மையாலுமே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். இந்திய மக்களை என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இதில் ஒரு உல்ட்டா பண்ணி இங்கே மட்டும் கம்மா போட்டு V70Eன்னு விற்போம், அல்ட்ரான்னு விற்போம். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தியாக போடு. போன வருஷம் வந்து எக்ஸ்டெண்டட் எஃபி, இந்த வருஷம் எக்ஸ்டெண்டட் எஃபிக்கு 20,000 ரூபா ஜாஸ்தி. என்னங்கடா கணக்கு இது? ஒரு 50,000 ரூபாய்க்கு V70யில் ஒரு மண்ணாங்கட்டியுமே கிடையாது. ஆனால் எப்படி தான் மக்கள் ஏமாந்து வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. உண்மையாலுமே தான் சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், 12256 48 ப்ரைஸு, 8256 40, 12256 43. இதில் அதுலேயாச்சும் 8256 43, இதில் 8256 54. உண்மையாலுமே எப்படிடா இப்படி ஏமாந்து வாங்குறீங்க? எனக்கு புரியல. தமிழ்நாட்டு மக்கள் இதுதான் நான் கேட்குறேன். இந்திய மக்கள் எப்படி V70, அதாவது ஒரு 50,000 ரூபா வாங்கு, 100 ரூபா பட்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னால் வாங்கிக்குவீங்க. தயவு செஞ்சு ஏமாந்து தொலையாதீங்கடா, தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. மோட்டோவுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் பார்க்குறேங்கிற. அது விவோ V70 கேமரா எதுலேயுமே ஒர்த்து கிடையாது. இதை போய் எப்படி நம்பி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீயும் ஏமாறாத, கவனமாக இரு. 50,000 ரூபாய்க்கு V70 ஒர்த்தே கிடையாது. 1ஆம் நம்பர் காஜி மாடல் 50,000 ரூபா கொடுத்து ஏமாத்துறான். அதுக்கு மோட்டோரோலா H60 70 Pro ப்ளஸ்ஸும் OnePlus இப்போ வந்து ரீசன்ட் சீரியஸ் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபோன் 7 வருஷம் யூஸ் பண்ண போகிற, ஒரு வருஷத்தில் தூக்கி குப்பையில் ஓட கிடையாது. அது ஒன்றும் 10,000 ரூபா ஃபோன் கிடையாது. தயவு செஞ்சு ஏமாறாத, தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடு. ஃப்ரீ கொடுக்குறான், 100 ரூபா பொருள் ஃப்ரீ கொடுக்குறான், 2,000 ரூபா அடுப்பு ஃப்ரீ கொடுக்குறான்னா 2,000 ரூபாடா. ஃபோனோட ரேட் 54,000 ரூபா. கொஞ்சமாச்சும் மண்டையில் ஏதாச்சும் இருக்குதா? கவனமாக வாங்கு தயவு செஞ்சு. இனிமேலாச்சு எனக்கு இதை வாங்கினீங்கன்னா இது ஒர்த்துள்ள மாடலே கிடையாது, காஜி மாடல்.